வணக்கம், மை ஃபுட் பேரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். மெல்னா அப்படிங்கிற நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் இதுக்கு கேட்டிருக்காங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ண சொல்லி. அவங்களுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த கேக் பண்ணுறோம். வாங்க இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு 3 முட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. கொஞ்சம் சாக்லேட்டி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாக்லேட் எசன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவை சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 கப் கோகோ பவுடர், 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலர் ஏதாவது வச்சு மெதுவாக கலந்துருங்க. விஸ்க் யூஸ் பண்ணாதீங்க, மாவு வந்து ரொம்ப கட்டி ஆகிடும். கொஞ்சமாக கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துருங்க. கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கிய பட்டர் சேர்த்துருங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மாடியூலில் ஊற்றிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாடியூலில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட பேட்டரை இதில் போட்டுடலாம். ஏர் பபிள் எல்லாம் நல்லா அடித்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இதை குக்கரில் ஹீட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் குக்கரில் வந்து 1 லேயர் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கேக் பேட்டர் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம கேக் பேட்டரை உள்ளாடி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 35 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்ல பெருசாக உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே டபுள் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு குச்சி வச்சு நம்ம குத்தி பார்த்துடலாம். பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கேக்கை வெளியே எடுத்துடலாம். கேக் வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து அதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கேக்கை மாடியூல்லேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து மாடியூலில் எடுத்துட்டேன். இன்னும் பேக்கில் இருக்க பட்டர் பேப்பரை நம்ம வந்து எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்க பாகம் கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கேக்குடைய ஃப்ரண்ட் பீஸையும் நான் வந்து ஈவனாக இருக்க வேண்டி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுகர் சிரப் வச்சு கேக்கை லைட்டாக நினச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து க்ரீம் வைக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு விப்டு க்ரீம் தான் வைக்கிறேன். விப்டு க்ரீமை நம்ம வந்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறேன். நம்ம நல்லா க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் கேக் வந்து செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அருமையான வீடியோட சந்திக்கிறேன். அது வேற. பை பாய்.